இது इंडिया में मोदी कंफर्म வரும் बीजेपी मोदी का कंफर्म मोदी कंफर्म बीजेपी கொஞ்சம் வளர்ச்சி தான் இல்ல நீங்க ரிசல்ட் பாருங்க கண்டிப்பா இருக்கும் நிறைய எவ்வளவு இதெல்லாம் மாற்றங்கள் எவ்வளவு இருக்குது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதே இல்ல கண்டிப்பா எனக்கு தமிழ்நாடு புள்ள டிஎம்கே வரும் ஆமா அதனால இங்க தமிழ்நாடு வர மாற்ற வாய்ப்பு இல்ல ரெட்ரோ மீடியா மக்களுக்கு வணக்கங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக இப்ப வந்து ரிசல்ட் வரப்போகுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியால வந்து பிஜேபி தான் முன்னணியில இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிஜேபி வந்தா நாடு எப்படி இருக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் வரக்கூடாது பிஜேபி வந்து விலைவாசிகள் தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வரிப்பணங்கள் புள்ள தரமாட்டேங்குது நம்ம தமிழ்நாடு தரமாட்டேங்குது எந்த உதவியுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால வந்து அங்க வந்து 2 முறை பிஜேபி வந்ததுனால 3வது தடவை வந்தோம் ஆமா அதனால இருக்கிறதுனால தெரியாது 3வது வேற மாத்தி வந்தா நல்லா இருக்கும் பிஜேபி வர்றது நல்லா எதிர்கட்சியில் கொஞ்சம் வரத்தான் செய்யினாக்கா ஒரே ஆளுగా இருக்கிறது நல்லது இல்ல மாறி மாறி வந்தா நல்லா இருக்கும் மக்கள் பிஜேபி கொஞ்சம் வளர்ச்சி தான் இல்ல நீங்க ரிசல்ட் பாருங்க கண்டிப்பா இருக்கும் பெர்சன்டேஜ் கூடி இருக்கும் ஜெயிக்கக்கூடிய ஓட்டான இல்லாம இருக்கலாம் பெர்சன்டேஜ் கண்டிப்பா கூடி இருக்கும் அதான் வாய்ப்பு எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தானே அது எதிர்பார்த்தேன் நான் 400 சீட் எதிர்பார்த்தேன் ஏன்னா போன வட்டமே அவங்க 350 இல்ல அது மெஜாரிட்டி கண்டிப்பா வந்துடும் வேற யாரும் கண்டிப்பா வர முடியாது அவரும் வருவார் மோடி பிஜேபி ஆள்லாம் கிடையாது அவங்களுக்கு வாய்ஸ் கூட இவங்க ஒற்றுமை இல்லை எப்படி வர முடியும் எனக்கு மோடி வர்றதுல மாற்றம் கிடையாது எனக்கு கிடையாது எனக்கு வந்து லீடிங்ல இருக்காங்க ஆனா எனக்கு வர்றது வந்து ராகுல் காந்தி தான் வரணும் அவர் தான் வரணும் காங்கிரஸ் தான் வரணும் காங்கிரஸ் வந்தா கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கும் எங்களுக்கு விருப்பம் இல்லாம அவர் வரணும்னு அவங்களுக்கு வரணும் விருப்பம் கிடையாது எந்த எது வந்தாலும் பண்ண ஓகே வரக்கூடாது வரக்கூடாது அவங்க வந்து நாட்டுல ஆடக்கூடாது நம்ம நாட்டுல அவர் வரக்கூடாது வரக்கூடாது வராது அப்படிலாம் வரும் தப்பு ஆமா உதயசித்தம் தான் முன்ன வெளியே வருவார் எந்த ஊர்ல வரட்டும் அவர் இந்த ஊர்ல வரக்கூடாது மோடி வந்து 290 இருக்காங்க எப்படி பார்த்தாலும் அது கூட்டல் கட்சிகள்னா கூட இந்தியா கூட்டணியில வந்து மம்தா பானர்ஜி கிடையாது அவங்க வந்து 30 சீட்ல இருக்காங்க நிதிஷ்குமார் கிடையாது அவங்க ஒரு 20 சீட் இருக்காங்க பிளஸ் வந்து சந்திரபாபு நாயுடு அவங்க ஒரு 17 சீட் இருக்காங்க அப்படி வந்து நம்ம ஓவரால் பார்த்தோம் சொன்னாலே ஒரு 310 320 வந்துடும் நமக்கு வந்து 275 மேல இருந்தாலே போறோம் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம பேசுவாங்க போய் டெஃபினட்டா கேட்பாங்க போயிட்டு அவங்க கூட்டணியா அதாவது இப்போ வந்து மொத்தம் வந்து ஒரு 20 ரவுண்ட் சொல்றாங்க 20 ரவுண்ட்ல இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம கரெக்டா பார்த்தோம் சொன்னா 10+ தான் போயிருக்கு இன்னொரு 10 ரவுண்ட் இருக்கு அதுல எது வேணாலும் நடக்கலாம் டெஃபினட்டா அது ஆல்மோஸ்ட் இந்தியா கூட்டம் வந்து 270 கூட வந்துடலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா இல்ல இது ஆக்சுவலா மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்றதுதான் இந்தியா கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் வெளியில இருந்து ஆதரவு தருவோம் அதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி அதுல வந்து அவங்க ரொம்ப பிரஷர் கொடுக்கல பாத்துக்கலாம் அப்படின்னு சோ அவங்களுக்கும் பிஜேபிக்கும் தெரியுமாங்க 7வது பொருத்தம் எப்பவுமே கடுமையான ஒரு பிரச்சனை கடுமையான ஒரு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க அவங்க ஆதரவு கொடுப்பாங்க அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல அவங்க வந்து இதுல ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தன்னை வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்க தெரியல ஆக்சுவலா தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே உடைய கூட்டணியுடைய மொத்த வாக்கு சதவீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா 40+ 48+. அதே நேரத்துல பிஜேபியோட கூட்டணியோட மொத்த ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 12+13 மொத்த கூட்டணி பாமக பிஜேபி அதாவது இவங்க எந்த தைரியத்துல நின்னா அவங்களதான் கேட்கணும் நமக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமாங்க டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம் இது இந்தியா மோடி கன்ஃபார்ம் வரும் बीजेपी मोदी का कंफर्म मोदी कंफर्म அதெல்லாம் ஊர்ல ஓட் கொடுத்துருந்தேன் எங்க வரும் இந்தியால வேற யாரும் வர மாட்டேன் காங்கிரஸ் வந்தா என்ன ஆகும் இப்போ இல்ல மோடி தான் வருவாங்க மோடி தான் வருவாரு எது நல்லா போய் மோடிக்கு ஓட் கொடுக்குது எல்லா ஊர்ல மோடி ஓட் கொடுத்துருங்க ஆமா காங்கிரஸ் ஒன்னும் நல்லா லீடிங்ல பிஜேபி அதிகமா இருக்குது இன்னும் டைம் இருக்குது தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆமா தமிழ்நாடு புள்ள டிஎம்கே தான் வரும் ஆமா அதனால இங்க தமிழ்நாடு வர மாற்ற வாய்ப்பு இல்ல தமிழ்நாடு டிஎம்கே தான் ராகுல் காந்தி சார் தான் வரணும் எனக்கு அதுதான் இருக்கு என்னுடைய பிரேயரும் அதான் இருக்கு கடவுள் என்ன இது பண்றாரோ அதுதான் ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா ராகுல் காந்தி வரணும் அவரை நான் போய் நேரா பாக்கணும்ன்ற ஒரு அளவுக்கு எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு அவர் தான் வரணும் அந்த ஐயா தான் வரணும் என்னுடைய எங்க அதுக்கு பார்த்தா நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து ரொம்ப இதுக்கு இதா இருக்காரு அவரு பிரேயர் பண்றது நடக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கே தான் இருக்கு அவர் தான் வரணும்
ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப இதுன்னா அவருடைய பேர் அவருடைய இது என்னன்னா அதுதான் முக்கியம். அவர் சொல்றதை செய்வாரு, செய்வாரு. இப்போ இந்த மாசம்னா அனுப்புறாரு 1000 ரூபாய், தெரியாத கரெக்டா அனுப்புறாரு. அதே மாதிரி நடக்கணும், எங்களுக்கு அதான் சந்தோஷம். டிஎம்கேக்கு எப்பவுமே ஒரு 38-40% இருக்குது. கூட்டணி கட்சிக்கு ஒரு 10 இருக்கு. எவ்வளவு ஆச்சு? 50% போறல ஜெயிக்கிறதுக்கு. மோடி வந்து என்ன மாற்றம் நடக்கும் நினைக்கிறேன்? எனிதிங் சேஞ்ச் ஊர்ல நிறைய சென்னிங் ஆச்சு. மல்ல ஊர்ல பாத்ரூம் எல்லாம் ரூம் எல்லாம் வீடெல்லாம் கொடுத்து ஊர்ல நல்ல பேருக்கு. எந்த ஊர்ல இந்த மாதிரி ஜார்க்கண்ட் சவுத்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க. சாவுல சாவுக்கு மூட் கொடுத்து சென்னை வேற இருக்கு. எங்க பிரச்சனை இல்லை, எங்க டிஎம்கே தான் வரும். உங்களுக்கு மோடி தான் வரணும். இங்க ஸ்டேட் இல்ல தமிழ்நாட்டுல டிஎம்கே தான் வந்திருக்கு. டிஎம்கே தான் வரும்.